ஆஹா, சித்ரா பௌர்ணமினாலே மதுர திருவிழா, வைகை ஆற்றுல கள்ளழகர் இறங்குதல்னு எவ்வளவு சிறப்பான நாள் இல்ல. இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தோம்னா சித்ரா பௌர்ணமியினுடைய வரலாற்றையும் சிறப்பையும் தெரிஞ்சுக்கலாம். முதலாவதா, தேவலோகத்துல சிவபெருமான் எல்லா தேவர்களையும் படைச்ச பின்னாடி அவர்களுக்கான பணிகளையும் கொடுத்துட்டாரு. இறுதியா பாவம் புண்ணியம் கணக்குகளை யாரிடம் ஒப்படைக்கலாம் என்ற கேள்வி நிலவுகிறது. அப்போதுதான் பார்வதி தேவி பலகையில ஒரு உருவத்தை வரைகிறாங்க. சிவபெருமானினுடைய மூச்சு காத்துனால அவ்வுருவம் உயிர் பெறுது. அவர்தான் சித்திரகுப்தர். இந்திரன் இருக்காரு இல்லையா, அவரு விருத்ராசுரன், விஸ்வரூபன் என்ற இரு அரக்கர்களை கொன்ற பாவத்தை போக்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மதுரையில இருக்கக்கூடிய சொக்கநாத சிவனிடம் சென்று வேண்டிக்கிறாரு. பாவமும் நீங்கிருச்சு. அது மட்டும் இல்லைங்க, சிலப்பதிகார காப்பியத்துல இந்திர விழாவின் போது கோவலன் மாதவி ஆகிய இருவருமே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த நாள் தான் சித்ரா பௌர்ணமின்னு சொல்றாங்க. அதனாலதான் கோவலன் மீண்டும் கண்ணகியிடம் போய் சேர்றாரு. அடுத்து, ராமன், சீதை, லக்குவன் ஆகிய மூவருமே வனவாசத்திலிருந்து நகரத்திற்கு வந்த நாளும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தாங்க. கள்ளழகர் வைகையில எழுந்தருளி இருக்கக்கூடிய நாளும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான்னு நான் முதல்லயே சொல்லியிருப்பேன். இந்நன்னாள்ல நிலா பிரகாசமான ஒளியை வெளியிடுவதன் மூலம் மனிதன் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவான் என்பது அறிவியல் கூறக்கூடிய ஒரு உண்மையாகவும் இருக்குது. திருச்சி மலைக்கோட்டையில ராஜராஜ சோழனினுடைய 10ஆம் ஆண்டு கல்வெட்டுல சித்ரா பௌர்ணமிக்கு அளித்த நிபந்தம் பற்றியும் இருக்குதுங்க. காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோயில்ல நவாபி என்னும் சித்ரா பௌர்ணமி நடைபெறும். அந்நாள்லதான் மக்கள் சித்திரபுத்திர நைனர் நோன்பு மேற்கொள்வாங்களாம். இது சித்திரகுப்தனுக்கு மேற்கொள்ளப்படும் நோன்புன்னு சொல்றாங்க. சித்திரபுத்திர பண ஓலைய படிப்பதன் மூலமா சித்திரகுப்தனை வணங்கியதன் பயனை அடைவாங்களாம். பாத்தீங்களா எவ்வளவு சிறப்பு மிகுந்த நாளுன்னு. நிலாவின் ஒளி எவ்வளவு பிரகாசமா இருக்கும்ல. அதுபோல உங்களுடைய வாழ்க்கையும் உடல் ஆரோக்கியமும் பிரகாசமாக சிறக்க உள்ளம் கனிந்த வாழ்த்துக்கள்.